நமக்கு கிடைக்க வேண்டியது இவ்வளவு கிடைச்சாச்சு, இவ்வளவு வாழ விடக்கூடாது என்பதுதான் விஷயம். இடம்னா இடம்னு நினைக்காத. அது உயிர் உள்ள பொருளாகவும் இருக்கலாம், ஏன் மனுஷனாகவும் இருக்கலாம், மாடாகவும் இருக்கலாம், ஆடாகவும் இருக்கலாம். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. கால் வந்துட்டு வா. கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்கார பார்ப்போம். இந்தா, அவளால எந்த இடைஞ்சலும் உனக்கு வராது. உன் வீட்டுல நீ நிலையாக இருக்கலாம், நிரந்தரமாக இருக்கலாம். உன் பையனுக்கு இந்த ஆண்டுல ஐபிஎஸ் எழுதுறதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணி தந்துருந்தேன். வெற்றி ஆயிடுவான். அதே திருப்பத்தூர் எல்லை, என்னுடைய குடும்பத்துல பண நஷ்டமும் மன வருத்தமும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு விடை கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். என்னடா போட்டாலாம்? மாமா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு. இப்ப யாரை பத்தி பேசணும்? இவரை பத்தி பேசணுமா? கால் வந்துட்டோம். இவருடைய பணங்கள்லாம் நிறைய நஷ்டமாயிருக்கும். ஒருத்தருடைய போட்டி பொறாமையால் இவருடைய ஆரோக்கியத்தில் குறை நடந்திருக்கும். இப்ப சட்டப்படி இவர் ஒரு சிக்கல்ல மாட்டி இருப்பார். இவரை வெற்றியாக்கி தரணும், இவருடைய நஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்கணும். கால் வந்துட்டு வா. பொட்டா வச்சு இவ்வளவு விவரமானு கேட்கக்கூடாது. காப்பாய் தர மேல வச்சுட்டு போயிரு. பின்னால வைக்க மறைச்சி பரவாயில்லைய, கட்டிக்காரன் தான். இந்தா வெற்றியாக்கி தரேன், நல்லா இருப்பான். இன்னும் திடீர்னு சொல்லியே என்ன விஷயம்? வரலாம். பிள்ளைகள் எத்தனை? 2 பொண்ணு இருக்கு. 2 பொண்ணுல ஒரு பொண்ணை பத்தி என்ன கவலை? ஏன் காலை பிடிச்சி நான் சொருகிதேன்? எனக்கா சொறி எடுக்கு இல்ல. ஒரு பக்கத்து காலில் நரம்புகள் மரமரத்து போயிருக்கும், ஒரு பக்கத்து கை ஏக்கத்துக்கு வராம இருக்கும், ஒரு பக்கத்துல உள்ள மூளை நரம்பியல்ல பிளாக் இருக்கும். ஆமா, அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கு மருத்துவத்துல அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னாங்களா? சரி, இந்த நிலைகள் இன்னும் 3 மாதத்துக்கு பிறகு மாற்றமாயிரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேற என்ன வேணும்? நல்ல வேலைக்கு போனவர் பிளாட் ஒன்று போட்டார். கடன் லோன் மண்டபம் வச்சு 30 லட்சம் வாங்கி 52 லட்சம் கட்டியிருக்கோம். இப்போ சீல் வைக்கிறது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு இருக்காங்க. பத்தத்துக்கு ஒரு நிலத்தை விற்கலான்னு நாளைக்கு காலையில என்னைய பார்த்துட்டு போங்கப்பா. இந்தாங்க வெற்றியாக்கி தரேன். மண்டபம் எதுவும் கட்டியிருக்கீங்களா? அது சொந்தமான வருத்தமும் குழப்பமும் இருக்கும், தீர்த்து தாரேன். ஓகே. கர்பதாமிக்கு வேலூர் எல்லை குடியாத்தம் கேட்ட வரம் தரவே ஓடி வந்து. அம்மா நீங்கெல்லாம் திருப்பத்தூராமா? நில்லுங்க நில்லுங்க, பேராங்க ஏன் போறீங்கம்மா? எல்லாமே அந்த வேலூர் லைனுக்குள்ளே தானே வரும். செங்காலமா பாப்பா குடியாத்தம். உங்க ஊர்ல இருந்து ஆந்திராவுக்கு போயிடலாமா? என்ன வேணும்? நீ உட்கார்ந்தான முனீஸ்வர சாமி வராரு, என்ன விஷயம்? அப்படியா? சரி சரி. முருகப்பெருமான் வராரு, என்ன விஷயம்? சரி, 3 வருத்தமாக மண் மனை சம்பந்தமான விஷயமும் வேதனையும் நடக்கும். அது உறவுக்குள் பகையை காட்டும். அதனால இந்த விரை வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இப்போ அந்த இடத்துல பிரச்சனை வந்து இதனால என்ன ஆகுதுன்னா கோர்ட் வரைக்கும் போயிடுது. இப்போ அது ரத்தாயிடும். இப்போ அந்த இடத்துல எதனா இருக்குதா? அதுதான் நான் கேட்குறேன். அந்த இடத்துல எதனால இருக்குன்னா என்னது இருக்கு? புதையல் இருக்கான்னு கேட்கியா?
தடை எதுக்கு வருது? மாந்திரிகத்தால் தடை இருக்கு, மாத்தி தரேன். 6 மாதத்துல எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். சென்று வரலாம். கர்மசாமிக்கு காலன்டா பெண்ணடியார்களே, இங்க வாடிங்க. அவ்வளவு இன்னைக்கு உத்தரவு அவ்வளவுதான். அம்மா அம்மா ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன பிறகுதான் அங்க உட்காரணும். அங்காளம்மன் மாரியம்மன் எங்க இருக்கு? உட்காருங்க. அப்போ உட்காருங்க. இதுக்குமா உட்காரதுக்குமா அந்த பாடு? என்ன வேணும் மகளே உனக்கு? வீடு வேணுமா அல்லது வீட்டை வித்து கடனை அடைக்கணுமா? அப்ப கண்ண மூடி உட்காரு. என்ன பண்ணா சரி வரும் நான் பாக்குறேன். அம்மா பராசக்தி, இந்தா 90 நாட்கள் பொறுமையாக இரு. ஒரு பகுதியில் உனக்கு பணம் வரும். பாதி பணத்தை கட்டி உன் கடனை நீக்கி தரேன். வெற்றியாகிடும். வா. நெருங்கி வாங்க. கர்மசாமிக்கு நல்லா இருங்க. போயிட்டாங்க. திருப்பூர் திருப்பூர் நான் பம்பை மேளம் அடிச்சு பார்த்தேன். பங்கு ஒண்ணும் வரலை அப்பா. இது பேயாட்டம் போல இருக்கா, நாயாட்டம் போல இருக்கா, என்னன்னு தெரிஞ்சு என் பிள்ளைய காக்கணும் ராஜா. அப்படி காட்டு வந்தா ஒருத்தன். பிள்ளைக்கு பேயா பிசாசா? கால் விட்டு வரலாம். வாய். அம்மா என்ன நீ வர? அப்படியா? உங்க வீட்டு எல்லைக்கு போனேன். அப்படி வலது பக்கத்துக்கு இருந்து பிரதான சாலை ஆகிய ஒரு மெயின் ரோட்ல போய்கிட்டு போது வலது பக்கம் இறங்கி இடது பக்கம் திரும்பினா உங்க வீடெல்லாம் வரும். அதுல இருந்து தாண்டி போனோம்னா ஒரு அம்மா கோயில் வருது. அதையெல்லாம் தாண்டி போயிட்டு ரைட் சைட்ல போனா முனீஸ்வரன், கற்பராயம் போன்ற சாமிகள்லாம் இருக்கிறாங்க. முனீஸ்வரர் இருக்காரா? கற்பராயம் இருக்காரு. அந்த எல்லையில தான் இடது பக்கத்துல முனீஸ்வரர் இருக்காரு. இப்போ உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். அப்படி நடு வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு மாதிரி ஒண்ணு வருது. நாகாத்தம்மனுடைய காவல், புற்றுக்கோயில். புரியுதா? உன் பிள்ளையனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கா அல்லது பேய் கோளாறா என்பது உங்களுடைய கேள்வி. மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தால் மாத்திரைகள் பல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? அந்த மாத்திரைகளில் நிவாரணம் கிடைக்கவில்லையே, அப்படின்னா அது பேயா இருக்குமோ? சைக்காட்டிக் ப்ராப்ளம் அவ்வளவு சீக்கிரம் ஒரு மனிதனை விட்டு வெளியேறாது. புரியுதா? அவன் நினைச்சபடியெல்லாம் பேசுவா, சொலுக்குன்னு படுத்துக்கிடுவா, கழுத்து கொல குழக்குன்னு போடுவா. இதெல்லாம் நடக்கும். நள்ளிரவுல எந்திரிச்சு சிரிப்பு சத்தம், தானாக எந்திரிச்சு உலாவுகிற குணம், கையெல்லாம் விட நிக்கிறது மாதிரி டென்ஷன், யானை பலம், இதெல்லாம் வரும். நம்ம பிடிச்சா இரும்பா இருக்கும் கையெல்லாம். இருக்கா? கால் ஒருப்பா. எண்ணிய எண்ணமும் போச்சு, வியாபார தொழிலும் போச்சு. பாப்பா, இதனால உங்களுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வருமானத்துக்குரிய விஷயங்கள் தடையாகி இப்போ கடன்களும் மனவேதனைகளும் துயர அலைகளுக்குள்ளே மாட்டி தத்தளிக்கின்றீர்கள். இந்த பிள்ளைய குணமாக்கி வாழ வச்சு தந்தா போதும்ல. பேய் இல்லைன்னு உத்தரவாயிடுது. மனப்பேய், மன அதிர்ச்சி, சைக்காலஜி ப்ராப்ளம், மைண்ட் டிப்ரெஷன் ஆயிருக்கு. அதனால அதை ஒருநிலைப்படுத்தி செம்மையாக்கி தந்துருந்தேன். கால் வந்துட்டுவாங்க. அழாத, தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தையின் அழுகை. உண்மைதானே? கர்மசாமிக்கு இந்தா, உன் பிள்ளைக்கு 7 நாளைக்கு இந்த விபூதியை நீ பூச வேண்டாம். அடுத்த முறை வரும்பொழுது தான் அந்த கனிக்கு விபூதிக்கும் சக்தி. இப்ப நான் கொடுக்குற பணத்துக்கு மட்டும்தான் சக்தி. போயிட்டோம். உத்தரவு முடிஞ்சு வச்சுடா. அப்படின்னு அடுத்த முறை வரும்பொழுது என் சாப்பாடை சாப்பிடட்டும், ஜம்முன்னு ஆயிடுவான். கர்மசாமிக்கு திருப்பூர் எல்லை தொழிலை நடத்த முடியவில்லை, அதுக்கு இடைஞ்சலாக மனவேதனைகள் இருக்கிறதுன்னு கேட்டு வந்தவங்க. என் தொழிலை நடத்த முடியவில்லை என்று சொல்லி
நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். கொஞ்சம் காலன்ட்டு வா. அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு உனக்கு ஜனவசிய குறைவு. நீ எடுத்து கொடுக்கக்கூடிய இடத்துல மண் ராசி அதனுடைய ஈர்ப்பு தன்மையும் குறைவு. அதனால அந்த இடத்துக்குள்ள தொழில் ஈர்ப்பையும் ஜன ஈர்ப்பையும் வர வச்சு உன் தொழிலை வளப்படுத்தி தந்தா போதுங்களா? வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார் மகனே, நீ ஜெயிச்சிருவ. இந்தா கோடிகளை பெறுவாய். வாழ். ஆமா, நீங்க வந்தோடனே திருப்பதி மலைகளிலே திகழும் ஸ்ரீனிவாசா வெங்கடாஜலபதி வராரு. என்ன விஷயம்? அவரை பார்க்கணும்னு போயிட்டு இருந்தோம். எப்பா என் பக்கத்துல தான் என்னையும் மட்டும் தான் சிந்திக்கணும். உன் இஷ்டத்துக்கு அங்கேயெல்லாம் பார்க்க கூடாது. வெங்கடாஜலபதி வராரு. என்ன விஷயம்? அவரை பார்க்க முடியல. பார்க்க அவரை பார்க்கணும்னு நினைக்கிறோம். தள்ளிட்டே போகுது. அதான் வெங்கடாஜலபதி வரார். அவருக்கு குறை வச்சிருக்கீங்க. நீங்க காலில் வந்துட்டு வாங்க. நீங்க நிக்கலாம். வேற யாரும் கூட வந்திருக்காங்களா? அது யாரு? அவர் மச்சான் அங்கேயே இருக்கட்டும். மச்சானை பத்தி அவங்க வந்திருக்காங்க. உங்களை பார்க்கறதுக்கு. திருப்பூர் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? உங்களை பார்க்க அப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம். இப்போ உங்க குடும்பத்தை மட்டும் நான் கூப்பிட்டுருக்கேன். சரி, ஓகே. சரிண்ணா? தொழில் இடம் சம்பந்தமாக மன வருத்தங்கள் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும். நீதிமன்றத்தை அணுகுவோமோ என்ற ஒரு மனக்குழப்பம் இருக்கு. உடல்நிலை பாதிப்புக்கு செய்வன வைவன காரணம் என்பது உங்கள் உள்ளத்தில் 60% ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. அதுக்கு நம் குடும்ப பகைவர்கள் காரணம் என்பது உங்கள் உள்ளத்தில் உள்ள உண்மைகளாகும். அதனால இந்த நோயை காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். தொழில் தடையவும் மாற்றி கடன் படாம காப்பாற்றுறேன். வேற என்ன வேணும்? இதுவே நீங்க புண்ணியத்தை தந்தாச்சு. அதுதானே தொழில். பக்கத்துல வரணும். முருகா தாமா ஜெயிச்சு தாரேன். என்ன? அதனால அடுத்த வாரம் புதன்கிழமை நீ மட்டும் என்னை வந்து பாரு. இவங்களை கூப்பிட்டு அலையாத. வா, போயிட்டு வா. எதுவும் பண்ண- உடனே தரேன். ஏன் கவலைப்படுறேன்? போயிட்டாங்கோ. சரி. அது முருகா அடுத்த உத்தரவுல தான் அதை பத்தி பேச சொல்லியிருக்கு. வருத்தப்பட வேண்டாம். இப்ப வந்ததுலேயே ஒரு விழுப்பி கிடைச்சிடும். பிள்ளையின் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருக்கு கல்யாணம்? யாருக்குமா? கால் வந்துட்டோமா? பொண்ணு எங்க இருக்கா? அப்படியா? கல்யாணம் முடிச்சாச்சா? ஆ? கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சிருக்கு. சரியா? இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. பட்டணத்து மாப்பிளைக்கு பெங்களூரு பொண்ணு. நல்ல பொண்ணாப்பா. கெட்டிக்காரங்களா நீங்கெல்லாம்? வா அப்பா, மழையில நனையாதீங்க. எல்லாரும் உள்ளதுல வந்து நில்லுங்க. உன் பொண்ணுடைய மனநிலைகளை பார்த்தேன். தன்னை இஷ்டப்படி இனி வாழ்வதே சரியென்று முடிவெடுத்திருக்கிறாள். புரியுதா? அதுக்கு அடுத்து தேர்ந்தெடுக்கிற கணவன் அவளை இஷ்டப்படி எடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இருதார யோக நிலையில் பிறந்த மகள். அவ மனநிலைகளை மாத்தணுமா இல்லாட்ட அவ இஷ்டப்படி வாழ வைக்கணுமா? கால் ஒன்று வா. அடுத்து திருப்பூர்ல நிறைய பணம் லாக் ஆயிருக்கு, எனக்கு வந்து சேரலன்னு கேட்டு வந்திருக்கு. யாரு? இந்தாமா பிள்ளைய மாத்தி தாரேன். பொறுமையா இருந்துக்கா. 3 முறை என்னைய வந்து பார்த்துக்கா. எத்தனை லட்சக்கா லாக் ஆயிருக்கு? 100 லட்சமா? 3 லட்சம். வேற கால் வந்துட்டுவாங்க. மகா கணபதி. சாமி கும்பிட மாட்டீங்களா? அப்போ எவ்வளவு நாளா இருக்குது? எவ்வளவு நாள் அந்த பழக்கம்? அப்புறம் வேற என்ன விஷயத்தங்கள்? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. சிவன் கோயிலா? சிவன் கோயில் எந்த பக்கம் இருக்கு? பக்கத்துல வாங்க. ஏன்னா சிவபெருமானுடைய நாம ஒலிகளும் அந்த சக்தியினுடைய அதிர்வலைகளும் உங்க வீட்டு பக்கத்துல வருது. 3 ஆண்டு காலங்களாகவே தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் குடும்பத்துக்குள் மன உளட்டலும் நடந்துகிட்டு இருக்கும். சாதகத்தை போய் பார்த்தா உங்களை யார் இப்ப தொழிலை ஆரம்பிக்க சொன்னா? ஏன் பண்ணுனீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
நடந்த விஷயத்தில் கடந்து போனதுக்கு தான் வழியை தேடணும். காரணத்தை கண்டு கண்ணீர் வடித்து பிரயோஜனமே இல்லை. என்னப்பா சொல்ற? அதனால அந்த தொழில் நஷ்டத்தை தீர்த்து தரேன். இழந்த பணத்துல 2,50,000 லட்சம் வாங்கி தரேன். சரியா? அப்படின்னு சாமி 50,000 குறைவு தரமாட்டான். அவ்வளவுதான் விஷயம். கால் வந்துட்டோம். வேற என்னமா வேணும்? மருமகளே மருமகளே வா வா. வேற என்ன வேணும்? வேற என் பையன் இருக்காப்டிங்க. கூட இருக்கிறானா இல்லையாங்கிறது தெரியலைங்க. இந்தா அந்த சக்தி உன் கூட தான் இருக்கு. கவலைப்படாத, மனதை அடக்கு. இந்தா மகளே, நல்லா இரு. கர்மசாமிக்கு என் தந்தையை உயிரெழுப்பி தரணும்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டோப்பா. கர்மசாமிக்கு கீதை சொன்ன கண்ணன் வண்ணத்தேரில் வருகிறான். கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். ஏன் இந்த பாட்டை பண்ண? பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? இருக்குதா? அதான் கிருஷ்ணர் அங்கிருந்து வந்தார். அதான் உங்ககிட்ட கேட்டேன். கால் வந்துட்டு வா. பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான். பசித்தவர்க்கு விருந்தளித்து அமுது கொணர்கிறான். காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம். பெருமாள் கோயில்ல போய் உங்க அப்பா பேருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து உங்க அப்பாவுக்கு குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் கொடு. அது முதல் பரிகாரமாக இருக்கும். கண்ண மூடி உட்கார். பிராணாய ஹரிவோ மை புதிய பிராண சக்தி வசமாக இருக்கிறது. வா. இந்த கனியை உங்க அப்பா பக்கத்துல தலையில வச்சு பூச்சி அறையில ஒரு துணியில கட்டி வச்சுக்கோ. உயிர் சக்தி கொடுத்துருக்கேன். வெற்றி இந்த மகனே, செல்வமா இரு, ஆனந்தமாக இரு. கோயம்புத்தூர் 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 பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் நடத்தலாமா? படா தம்பி, கால் ஒன்று. அப்புறம் குழந்தை பத்தி யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? குழந்தை வேணுமா? ஆ, குழந்தையை பத்தி கேட்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? குழந்தைக்கு வயசு எத்தனை? என்னாச்சு உங்களுக்கு இப்போ? முன்னால் வந்துடுங்க. இன்னொருத்தர் கால் விட்டு வா. கண்ணு தெரிய மாட்டுக்கு. கண்ணு தெரிய மாட்டுக்க. கண்ணு தெரிய மாட்டுக்க. அது இருக்கு. விட்டு போது உட்காரு. இந்த பார்ட்னர்ஷிப் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டும். இதுல அக்கௌண்ட் சம்பந்தமான விஷயத்துக்கு இரு ஒருத்தர் தேவைப்படும். அவன் பணியாளராக இருக்கணும், பார்ட்னரா இருக்கக்கூடாது. அதனால கூடி இருந்து செய்வதில் நான் உங்க கூட நானும் ஒரு ஆளா இருப்பேன். அதுக்காக எனக்கு பங்கு வேணும்னு கேட்க மாட்டேன். சரியா? இந்தா நீயும் முன்னேறுவாய். வெற்றி உண்டு மகனே. இந்தா பணம் வச்சுக்கா. நல்லா கால் வந்துட்டு வாங்க செல்ல மக்களே. சும்மா இருக்கீங்களா? எந்த ஊர் உங்களுக்கு? புதுக்கோட்டையா? காது கேட்கல, அதான் சொன்னேன். ஏன் காது கேட்கல? வாங்க. எப்பா உங்க பிள்ளைய ஒரு பிள்ளைய கூப்பிட்டா நம்ம சொல்றது கேட்காது. அது சொல்றதுலே தான் பேசிக்கிட்டு போவோம். அது சொல்றதே தான் போய்கிட்டு இருக்கும். அப்படி சொன்னா திரும்பி கூட சரியா பார்க்காது. உண்மையா? இப்ப தெரியுதா காது கேட்கலையான்னு? கால் வந்துட்டுவாங்க. ஏய் தம்பி, என்ன ஒரு பிள்ளை விஞ்ஞான தெரபிகள் மூலமாக குணமாகும். என்ன, அதை குணமாக்கி வெற்றியாக்கி தரேன். வேற என்னடா வேணும்? அவனை இங்க கூட்டுவா, நான் சரி பண்ணிடுவேன், வெற்றியாக்கி தரேன். வேற அவளுக்கு மனநிலைகளில் உள்ள பாதிப்பு தான் அதுக்கு காரணம். உடல் ரீதியாக ஒரு குறைகளும் இல்லை. இன்னையிலிருந்து அது மாறும். வெற்றி அடைவாய். புண்ணியமாக இரு. பௌர்ணமிக்கு வந்து சேருங்கோ. போயிட்டு வாங்கோ. கால் குத்திங்களா? எப்படி இருக்கு பாத்தீங்களே? கதையெல்லாம் எங்க இருந்து வருது? கால் வந்துட்டு வாங்க.
அந்த வழக்கில் உனக்கு தொடர்புலன்னு நான் ஆக்கி தரேன், அந்த பணத்தையும் வாங்கி தரேன். அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு 9 மாதத்துக்கு உட்பட நமக்கு எதுவும் நடந்துருமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு. ஆமா. அப்படி ஒண்ணுமே நடக்காது. நீ தைரியமா இருக்கலாம். காளியம்மாள் கோவில் இருக்க, ஆமா. மாகாளி எங்க இருக்கா? மாகாளியும் இருக்குது, பத்திரகாளியும் இருக்குது. 2 பேருமே. பத்திரகாளிக்கு தீபம் போடு, மாகாளிக்கு மாலை போடு. எப்போதும் என்னையே ஜெபித்துக் கொண்டிரு. இந்தா அப்படி பக்கத்துல வா. யாரும் செய்வன வைக்கல. இது வந்து இயற்கையான பாதிப்பு. வெற்றியாக்கி தரேன். சந்தோஷமா இரு. இந்தா பணம். கருப்பசாமி, என் பூர்வீக இடம் கிடைக்கணும், எங்க பெருமாள் சாமியும் கிடைக்கணும்னு கட்டு வந்தவன். பொய்யனேன் பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி. ஆமா, இந்த வில்லுப்பாட்டா அந்த நம்பர்லாம் பார்த்தேன், அதெல்லாம் உண்மையானதுதான். ஆனா இப்ப அதை போராடி பெறக்கூடிய ஒரு பேர் ஆற்றலும் அதுக்குரிய பணச்செலவும் பண்ணணுமே, அதுக்கு என்ன வச்சிருக்கிற நீ? அதை வித்துட்டா அந்த பணம் கிடைச்சிருமா? காலில் வந்துட்டு வா, அடிப்போம். அதை வச்சு அந்த பெரிய சொத்தை நம்ம பிடிச்சுக்கிடுவோம். சரிதானே? இந்தா முதல்ல இந்த கனியை கொண்டு அங்க போடு, விலையாகும், பணம் கிடைக்கும். அடுத்து பெரிய சொத்தை பிடிச்சு பெருமாளையும் பிடிச்சிருவோம். நன்னாருடா, கால் வந்துட்டு வரலாம். உன் மகளை போய் பார்த்தேன், மனநிலையாலும் உடல்நிலையாலும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கா. உடல்நிலை சரியாயிரும், ஆனா உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கு. மனைவியினுடைய மன ஆரோக்கியத்தை பார்த்தேன், எப்படியோ இந்த வாழ்க்கை ஓடி முடியட்டும், இனிமேல் புதுசா பார்க்க என்ன இருக்குன்னு நினைச்சு சலித்து உன்னை கண்டுக்கிடவே இல்லை. பையனை பார்த்தேன், அவன் வாழ்க்கையவே பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல. கிழவனை போய் என்னத்தை பார்க்க? அவன் அன்னைக்கு சுதந்திரமா இருந்தான், அப்படி எவன் மூலமாவது இருந்துருவான். போய் சேர்ந்த அன்னைக்கு போனா போதும்னு முடிவெடுத்து உட்கார்ந்துட்டான். கால் வந்துட்டு வரலாம். நல்ல பிள்ளைங்கப்பா. ஒரு வழியில உனக்கு வருமானம் கிடைக்கும். எனக்கு பிடிக்காத வரம், அதை நான் தரமாட்டோம்ல. நான் வாழ வச்சு பார்க்கிறவன், அதனால நீ கேட்கிற வரத்தை நான் கொடுக்க மாட்டேன். இனி சுதந்திரமா வரலாம், அதுக்கு வேண்டிய பணம் எல்லாம் கிடைக்கும், ஜெயிச்சு தரேன். சரி, வந்துடும், வெற்றி உண்டு. வந்துடலாம், ஆனந்தமா வரலாம், ஆனந்தமா வரலாம். ஓகே, அதுக்குள்ள அவனும் ரெடி ஆயிடுவான். கால் வந்துட்டு வா. யார் இது? மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்து விடும். உட்காருமா. உன் பிள்ளைய பார்த்தேன், அவ மனசுப்படி அவ இஷ்டப்படி உயர்ந்திருக்காளே தவிர அவ இன்னும் நம்ம குடும்ப இலக்கணத்துக்கு கட்டுப்பட்ட நிலைகள்ல அவ இல்லை. கொண்டவனும் வேண்டாம், என்னை பெத்தவங்களும் வேண்டாம், எனக்கு வாழ தெரியும். அவ புகழை பத்தி கவலைப்படல, அவ இஷ்டத்தை பத்தி தான் கவலைப்படுற. அதனால அவ மனத்துல மாசு படிந்து விட்டது, தூசிகள் நிறைந்து விட்டது, துடைப்பார் இல்லை, கேட்பார் இல்லை. அவளை தூயவளாக ஆக்கணும்னு விரும்புறியா? கால் ஒன்று. அவன் மேல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, தெரியுமா? அந்த வழக்கில் அவ ஜெயிச்சிருவாளா? அந்த வழக்கை ஓட்டி வெற்றியை தந்து காப்பாத்தித்தார. 3 முறை என்னையை பார். அடுத்த ஒரு பொழுது அவன் போட்டோவை கொண்டு வா, ஒரு பிடி பிடிச்சி உன் கையில கொடுக்குறேன். அடுத்து நம்ம ஆட்டி வைப்போம். போ. கருப்பசாமிக்கு அடுத்து வரும்பொழுது இவருடைய உடல்நிலைகளை பத்தி நம்ம பேசுவோம். வாமா பக்கத்துல. அப்படியாம்மா, பக்கத்துல வாங்க. மேல மேல சரியாயிரும், தைரியமா இருங்க. மயிலாடுதுறை, மாயாவரம், மயிலாடுதுறை, கும்பகோணம் வரலாம், கும்பகோணம் வரலாம், மயிலாடுதுறை வரலாம். மயிலாடும் பாறையில நாங்க ஆடி இருக்க. மயிலாடும் பாறைங்கிறது எங்க இருக்கு? தேனி பக்கத்துல இருக்கு.
வருசநாட்டு போற வழியில கடமலைக்குண்டுக்கு பக்கத்துல இருக்கு. அங்க பஸ் போகும்போது சத்த கேட்கும், கடமலைக்குண்டு பாதை அப்படி இருக்கும். மயிலாடு கும்பகோணமா? மயிலாடுதுறை. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. கால் வந்துட்டு வாங்க. என்ன வேணும்ப்பா? வாழ்க்கை பற்றி. பிள்ளை பேரு சித்ரா தேவி. உங்க இஷ்டப்படி வாழுதாளா? கண்ணை மூடுங்க. அவ இஷ்டத்துக்கு பின்னால போனோம்ங்கிறீங்களா? நீங்கெல்லாம் என்ன பெரிய பிள்ளைங்க? நல்லா இருப்பியா? ஓகே, கொடுக்கலாம். வெற்றிகரமாக நடத்தி தரேன். மங்களமா வாழ்வாங்க. 2 குழந்தை பிறக்கும். சொந்தமா புதுமையாக ஒரு வீடு கட்டி வாழ்வாங்க. இணை பிரியாமல் காப்பாத்தினால் போதும்லா. சந்தோஷமா வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வாங்கப்பா. என்ன அங்க விவகாரம்? வெற்றியாக்கி தரேன். மரத்து போறதுக்கு காரணம் நீ கண்களை மூடு பார்க்கலாம். ஹீமோகுளோபின் 8 பாயிண்ட் இருக்குமா? கொஞ்சம் ரத்தத்தை தந்தான இன்ஜெக்ஷனை பட்டுவா. பேயின்னு நினைச்சு எவன்ட்டி ரூபாய் கொடுத்து ஏமாந்து போயிடாதீங்க. ரத்தத்தை ஏற்ற ஏற்பாடு பண்ணுங்க. பொங்க பொங்க பொங்க. கர்மசாமிக்கு கும்பகோணத்திலிருந்து பங்காளி பகையால் பாதிக்கப்பட்ட மகன். பாப்பா வா, சோமர்க்கியா. கால் வந்துட்டு வரலாம். அப்போ உட்கார முடியாது போலுக்க. என்ன இந்த பகைமைகளை நீக்கித்தாரேன். பிள்ளைக்கு நல் வாழ்வு தாரேன். வேற என்ன வேணும்? அவைகளுக்கு ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தாரேன். பணம் தந்துட்ட கடத்தை தீர்த்துருவேன். உள்ள இருக்க பணம் சென்று வரலாம். வாப்பா, தொழில் சரியில்லைன்னு மன வருத்தப்பட்டு வந்த மகன். என்னடா தொழில் பார்க்கிற? பால் இருக்குது, பழம் இருக்குது. என்ன தொழில் பார்க்கிற? கால் வந்துட்டு வா. பழனி மலையிலே நல்ல காலில் விழுத. நான் ஏற்றுக்கிட மாட்டேன். ஐயன் மலையை நாடி மயில் இருக்குதாம். ஐயா உந்தன் அருளை நாடி நான் இருக்கிறேன். பாப்பா தம்பி, நல்லா இருக்கேன். நிறைந்த கடனும் மனவேதனையும் அடைந்து 2.25 ஆண்டுகள் பாதிக்கப்பட்ட வாழ்வில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். விவசாயத்திலும் வெற்றி இல்லை, ஓட்டுநர் தொழிலிலும் உருப்படி இல்லை. எப்படியோ முன்னேற்றத்துக்கு தடை இருக்கு, அதை நீக்கி வாழ வச்சு தரணும்னு கேட்கிறேன். கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? அவனை படிச்சு உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன். இந்தா புண்ணியம் அடைஞ்சாச்சு. நல்லா இருக்கும். பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? வாங்கண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. இதுல யாருப்பா பாஸ்போர்ட் வச்சிருக்கிறது? வெளிநாட்டு பாஸ்போர்ட் நீ வச்சிருக்கியா? வெளியே வா. என்ன வேணும் ஐயா பெரியா? நீ வந்தோன்னு ஒரு பொம்பளையும் வரல. யாரையாது என்ன பண்ற தம்பி? இன்ஜினியர் இந்தோனேசியா. சரி, கல்யாணம் முடிச்சிட்டியா? வேற யாரோ வராங்களா? யாரது? கண்ணமுடு. கால் வந்துட்டு வா. இருக்கிற பணத்தை போட்டு கடனை வாங்கி இப்போ கொஞ்சம் ஏற்றி விட்டுருக்க. அந்த வீட்டை நான் பரிபூர்ணமாக உனக்கு முடிச்சு தந்துடுறேன். உனக்கு 3 மாதங்களுக்குள்ள
அந்த பாஸ்போர்ட் வெற்றியாகி இந்தோனேசியா போகலாம். செல்வ சிறப்போடு வருவாய். வெற்றி உண்டு. வேற என்னடா வேணும் தம்பி? அதான் ஒரு பொம்பளை முறையிடுறாளே, நீ என்ன கோயிலுக்கு போய் என்னத்தை கிழிக்க போறேங்கிறா. அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தரேன். சந்தேகப்பட வேண்டிய விஷயம் ஒன்றுமில்லை. சென்று வா மகனே, வென்று வா.